அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஏறக்குறைய 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரின் சின்னத்தை இத்தொகுதி மக்கள் மிகப்பெரிய வெற்றியை, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக இன்று காலையில் இருந்து பொதுமக்களை எப்படி வாக்கு சேகரிப்பதற்காக அவருடைய இல்லங்களை தேடி சென்றோமோ அதே போன்று அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக திறந்த ஜீப்பில் அனைவருடைய பகுதிகளிலும் இந்த கிழக்கு அத்தனை பகுதிகளுக்கும் செல்வதற்கு திட்டமிட்டு 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த நன்றி அறிவிப்பை செய்ய இருக்கின்றேன். என்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நான் கருதுவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய பல்வேறு மக்கள் நல திட்டங்களும், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவருடைய மக்கள் நல செயல்பாடுகளும், ஈரோடு மாவட்டத்தை நிர்வாணித்து ஈரோடு மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்ற எனது அன்பிற்குரிய அண்ணன் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவருடைய கடின உழைப்பும் இந்த தொகுதியில் பெருவாரியான மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஈர்த்து, திராவிட முன்னேற்ற கழகம்தான் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்தால்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களுக்கெல்லாம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பதை மனதிலே கொண்டு இந்த கிழக்கு தொகுதியில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக இன்றைக்கு நான் நன்றி அறிவிப்பு செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷமாக அடிப்படை வசதிகள் லாஸ்ட் டைம் வரப்போ ஒரு குற்றச்சாட்டு இருந்தாங்க. ஒரு மோட்டர் கூட வந்து பல ஆண்டுகளாக சும்மா இருக்குது, தண்ணி பிரச்சனை, டிச்சு பிரச்சனை, எதுவுமே நடவடிக்கை. நீங்கள் இப்போ பொறுப்பேற்றிருக்கீங்க, என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? சார், இந்த பகுதிக்கு வருகிற இந்த பாரதி நகர் பகுதியில் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களோடு வந்த பொழுது இப்பகுதி மக்கள் எல்லாம் பல்வேறு குறைகளை சொன்னார்கள். தேர்தல் நேரம், அப்பொழுதே வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் சென்றிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் எதையும் செய்ய முடியாது, தேர்தல் முடிந்த உடனே நிச்சயமாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் 10 to 15 தினங்களுக்குள்ளாக அவருடைய முக்கியமான கோரிக்கைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். காலதாமதத்துக்கு ஒரு சில கோரிக்கைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும், அது அதன் பிறகு செய்யப்படும். அதனால் இன்னொரு 15 நாட்களுக்குள்ளாக நாங்கள் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது பொதுமக்கள் எங்களுக்கு எங்களிடம் அளித்த கோரிக்கைகள், அவர்கள் சுட்டிக்காட்டிய குறைகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு 15 தினங்களுக்குள்ளாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். லாங் ப்ராசஸ், அதாவது அதிக நாட்கள் வேண்டதுக்கு அது வேலை அந்த செய்கிறதுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் காலதாமதமாகக்கூடிய, உடனடியாக செய்யக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே ஒரு 15 தினங்களுக்குள்ளாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஐயா, நீங்கள் இதுவரை இல்லாத சட்டமன்ற உறுப்பினராக இந்த முறை பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான பணி இருக்குன்னு நாங்கள் மக்கள் இல்லை, நம்ம அது சொல்லிட்டு அது இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறத விட இன்னொரு ஒரு 15 நாள் போருங்க, நீங்களே சொல்லுவீங்க, என்னை கேட்காம நீங்களே எழுதுவீங்க, போடுவீங்க. நன்றி.